இறைவா, பழைய பாவத்தின் விளைவாக எல்லா தலைமுறைக்கும் தொடர்ந்த சாவை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் பாடுகளால் அழித்தீர். இவ்வுலக மனிதரின் சாயலை இயற்கையின் நியதியால் பெற்றுள்ளது போல நாங்கள் அவருக்கு ஏற்றவர்களாயிருப்பதால் விண்ணகத்தின் சாயலை உமது அருளின் புனிதத்தால் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வார்த்தை வழிபாட்டுக்காக அமருவோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டிக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவர்களிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனைக் கண்டு நிறைவடைவார். நேரியவர்களிடையே என் ஊழியர் தம் அறிவால்
பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவர்களிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உத்தமை நற்செய்திகள் என்று சொல்லுகின்ற மார்க்கு, மத்தேயு, லூக்கா 3 நற்செய்தியாளர்களும் இயேசு சிலுவையில் ஜெபித்த திருப்பாடலாக 22வது திருப்பாடலை பயன்படுத்துகிறார்கள். மத்தேயும் மார்க்குவும். ஆனால் லூக்கா மட்டும் இயேசு சிலுவையிலே 31வது திருப்பாடலை இறுதியாக ஜெபித்ததாக பதிவு செய்கிறார். எனவே வரலாற்று ஆசிரியராக லூக்கா பதிவு செய்து தருவது போல இயேசு ஜெபித்த 31வது திருப்பாடலை இன்றைய தியான திருப்பாடலாக நாம் தியானித்து ஜெபிக்கின்றோம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன். உடைந்து போன மட்கலம் போலானே. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். தந்தையே, உம்
கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்பை காரணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இன்றைய கிறிஸ்துவின் திருப்பாடுகள் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகிறது. பாடுகளின் ஞாயிறு என்று அழைக்கப்படும் குருத்து ஞாயிறு அன்று 3 ஆண்டு சுழற்சியிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்களுடைய பாடுகளின் விளக்கம் வாசிக்கப்படுகிறது. ஆனால் எப்பொழுதும் எல்லா ஆண்டும் பெரிய வெள்ளிக்கிழமையிலே யோவானுடைய பாடுகளின் பதிவு வாசிக்கப்படுகிறது. காரணம், இறுதி வரை இயேசுவின் சிலுவை அடியில் நின்றவர், எல்லா விவரங்களையும் முழுமையாக நேரடியாக பார்த்தவர், பதிவு செய்தவர் என்ற முறையிலே யோவானுடைய இந்த சாட்சியம் நம்மை ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆழ்ந்த துயரத்திற்கும் உட்படுத்துகின்றது.
யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அக்காலத்தில் இயேசு இவற்றை கூறிய பின் தம் சீடரோடு கெதிரோன் அருவியை கடந்து போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடரோடு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசு தம் சீடரோடு அடிக்கடி அங்கு போவதுண்டு. யூதாஸ் படை வீரர்களையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் அழைத்து கொண்டு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கருவிகளோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போவதையெல்லாம் இயேசு அறிந்திருந்தார். அவர் அவர்களிடம் கேட்டதாவது: நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது: நாசரேத்தூர் இயேசுவை. இயேசு அவர்களிடம் சொன்னதாவது: நான்தான். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு இருந்தான். இயேசு நான் தான் என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தனர். மீண்டும் இயேசு அவர்களிடம் கேட்டதாவது: நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் அவரிடம் சொன்னதாவது: நாசரேத்தூர் இயேசுவை. இயேசு அவர்களிடம் சொன்னதாவது: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை நீங்கள் தேடினால் அவர்களை போக விடுங்கள். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களில் ஒருவனையும் நான் அழிவுற விடவில்லை என்று அவர் கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அதை உருவி தலைமை குருவின் சீடனாகிய மால்கூஸ் என்பவனை தாக்கி அவனது வலது காதை வெட்டினான். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி சொன்னதாவது: வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு கொடுத்த கிண்ணத்தை நான் குடிக்காதிருப்பேனோ? பிறகு படை வீரரும் படைத்தலைவனும் யூத காவலரும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அன்னாசிடம் கொண்டு போயினர். ஏனெனில் அவ்வாண்டில் தலைமை குருவாயிருந்த கைப்பாசுக்கு அவர் மாமனார். இந்த கைப்பாசுதான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நலம் என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் வேறொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவராயிருந்ததால் இயேசுவோடு அப்பெரிய குருவின் முற்றத்தில் நுழைந்தார். அப்பொழுது பேதுருவோ வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த சீடன் வெளியே சென்று வாயில் காப்பவனிடம் சொல்லி பேதுருவை உள்ளே அழைத்து வந்தான். வாயில் காக்கும் ஊழியக்காரி பேதுருவை நோக்கி சொன்னதாவது: நீயும் அம்மனிதனின் சீடர்களில் ஒருவன் அல்லவா? அவர் சொன்னதாவது: நான் அல்ல. அப்போது குளிராயிருந்ததால் ஊழியரும் காவலரும் கரியால் நெருப்பு உண்டாக்கி சுற்றி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரை வினவினார். இயேசு மறுமொழியாக சொன்னதாவது: நான்
உலகிற்கு வெளிப்படையாக பேசினேன். ஜெப கூடங்களிலும் யூதர் அனைவரும் கூடி வருகிற கோவிலிலும் தான் எப்பொழுதும் போதித்தேன். மறைவாக பேசியது ஒன்றும் இல்லை. ஏன் என்னை வினவுகிறேன்? அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று நான் சொன்னதை கேட்டவர்களிடம் விசாரித்து பாரும். நான் கூறியது அவர்களுக்கு தெரியும். இதை கேட்டதும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா மறுமொழி கூறுவது என்று சொல்லி இயேசுவை கன்னத்தில் அறைந்தான். அதற்கு இயேசு சொன்னதாவது, நான் பேசியது தவறாயிருந்தால் எது தவறு என்று காட்டு. பேசியது சரியானால் ஏன் என்னை அறைகிறாய்? பின்பு அன்னாஸ் அவரை கட்டுண்டிருந்தவாறே தலைமை குருவாகிய கைப்பாசிடம் அனுப்பினான். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்டதாவது, நீயும் அவனுடைய சீடர்களில் ஒருவன் அல்லவா? ஆனால் அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நான் சீடன் அல்ல. அப்போது பேதுருவால் காது அறுபட்டவனுக்கு உறவினனாகிய தலைமை குருக்களின் ஊழியரில் ஒருவன் பேதுருவிடத்தில் கேட்டதாவது, நான் உன்னை அந்த ஆளோடு தோட்டத்தில் காணவில்லையா? பேதுரு மீண்டும் மறுத்தார். உடனே கோழி கூவியது. அதன் பின் இயேசுவை கைப்பாசிடம் இருந்து பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது விடியற் காலம். பாஸ்காவை உண்பதற்கு தீட்டுப்படாமல் இருக்க அரண்மனைக்குள் அவர்கள் நுழையவில்லை. ஏனெனில் பிலாத்து அவர்களை காண வெளியே வந்து கேட்டதாவது, இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன? அவர்கள் சொன்னதாவது, இவன் மேல் நீங்கள் சாட்டும் குற்றம் என்ன? இவன் குற்றவாளியாய் இல்லாதிருந்தால் நாங்கள் இவனை உமக்கு கையளித்திருக்க மாட்டோம். அப்போது பிலாத்து அவர்களிடம் சொன்னதாவது, இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி நீங்களே தீர்ப்பிடுங்கள். அதற்கு அவர்கள் சொன்னதாவது, எவனையும் கொல்ல எங்களுக்கு உரிமை இல்லை. தமக்கு எத்தகைய சாவு நேரிடும் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியது இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் போய் இயேசுவை வர சொல்லி அவரிடம் கேட்டதாவது, நீ யூதர்களின் அரசனோ? இயேசு சொன்னதாவது, நீராகவே இதை கேட்கின்றீரா? மற்றவர் என்னை பற்றி உம்மிடம் கூறினரா? அதற்கு பிலாத்து சொன்னதாவது, நான் யூதனோ? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன செய்தாய்? இயேசு சொன்னதாவது, என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. என் அரசு இவ்வுலகை சார்ந்ததாயிருந்தால் நான் யூதரிடம் கையளிக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று. அதற்கு பிலாத்து அவரை நோக்கி கேட்டதாவது, அப்படியானால் நீ
அரசன் தானோ? இயேசு சொன்னதாவது, நான் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என் அலுவல். இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி சாய்ப்பான். அதற்கு பிலாத்து சொன்னதாவது, உண்மையா அது என்ன? பிறகு அவன் மீண்டும் வெளியே சென்று யூதரை நோக்கி கேட்டதாவது, அவனிடம் குற்றமொன்றும் காணவில்லை. பாஸ்கா திருவிழாவிலே ஒருவனை உங்களுக்கு விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. அதன்படி யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? அதற்கு எல்லோரும் உரக்க கூவினார்கள். இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். அந்த பரபாசோ ஒரு கள்வன். பின்பு பிலாத்து இயேசுவை கொண்டு போய் சாட்டையால் அடிக்க செய்தான். மேலும் படைவீரர் முள்ளால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அவருக்கு சிவப்பு போர்வை உடுத்தினர். பிறகு அருகில் வந்து, யூதரின் அரசே வாழி என்று சொல்லி கொண்டு அவருடைய கன்னத்தில் அறை மேல் அறை அறைந்தார்கள். மீண்டும் பிலாத்து வெளியே வந்து மக்களை பார்த்து சொன்னதாவது, இதோ நான் அவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு முன்முடி தாங்கி சிவப்பு போர்வை அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களை நோக்கி சொன்னதாவது, இதோ மனிதன். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் உரக்க சப்தமாய் கூவினார்கள். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அப்போது பிலாத்து சொன்னதாவது, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். நானோ இவனிடம் குற்றமொன்றும் காணவில்லை. அதற்கு யூதர்கள் சொன்னதாவது, எங்களுக்கு சட்டம் ஒன்று உண்டு. அச்சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும். ஏனென்றால் தன்னை கடவுளின் மகன் ஆக்கிக் கொண்டான். இவ்வார்த்தையை கேட்டு பிலாத்து மிகவும் அஞ்சினான். மீண்டும் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை நோக்கி கேட்டதாவது, நீ எங்கிருந்து வந்தவன்? ஆனால் இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து இயேசுவிடம் சொன்னதாவது, என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று தெரியாதா? இயேசு மறுமொழியாக சொன்னதாவது, மேலிருந்து உமக்கு அருளப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு எவ்வதிகாரமும் இராது. ஆதலால் என்னை உம்மிடம் கையளித்தவன்தான் பெரிய பாவத்துக்குள்ளானான். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். யூதர்களோ சப்தமாய் கூவினார்கள், இவனை விடுவித்தால் நீர் செசாருடைய நண்பர் அல்ல. தன்னை அரசனாக்கிக் கொள்ளும் எவரும் செசாரை எதிர்க்கிறான். பிலாத்து இவ்வார்த்தைகளை கேட்டு இயேசுவை வெளியே அழைத்து வந்து கல் தளம் என்ற இடத்தில் நீதி இருக்கை மீது அமர்ந்தான்.
அந்த இடத்திற்கு எபிரேய மொழியிலே காப்பாத்தா என்று பெயர். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஏறக்குறைய நண்பகல். அப்போது பிலாத்து யூதர்களை நோக்கி சொன்னதாவது: இதோ உங்கள் அரசன். அவர்களோ உரக்க சப்தமாய் கூவினார்கள்: ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும். அதற்கு பிலாத்து கேட்டதாவது: உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? அதற்கு தலைமை குருக்கள் சொன்னதாவது: செசாரை தவிர வேறொரு அரசர் எங்களுக்கு இல்லை. அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடம் கையளித்தான். ஆகவே அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியிலே கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். அங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு வேறு இருவரை இரு பக்கங்களிலும், இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து அறிக்கை ஒன்று எழுதி சிலுவையில் பொருத்த செய்தான்: நாசரேத்தூர் இயேசு யூதரின் அரசன் என்று அதில் எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் இறந்த இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர் பலர் அவ்வறிக்கையை படித்தார்கள். எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் எழுதியிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம் சென்று கேட்டதாவது: யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என்று அவன் கூறியதாக எழுதும். ஆனால் பிலாத்து சொன்னதாவது: நான் எழுதியதுதான். அவரை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய உடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கொன்று எடுத்து கொண்டனர். அங்கியையும் எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து அடிவரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. ஆகையால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொன்னதாவது: அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு வரும் என்று சீட்டு போடுவோம். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள், என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதிய மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அப்போது இயேசுவின் சிலுவை அருகில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மகதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு தம் தாயையும் அவள் அருகில் தாம் அன்பு செய்த சீடரையும் கண்டு தம் தாயை நோக்கி சொன்னதாவது: அம்மா, இதோ உன் மகன். பின் தம் சீடரை நோக்கி சொன்னதாவது: இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். பின்பு எல்லாம் நிறைவேறியது என்று அறிந்த இயேசு மறைநூல் நிறைவேறும்படி சொன்னதாவது: தாகமாயிருக்கிறது. அங்கே ஒரு பாத்திரம் நிறைய காடி இருந்தது. அதில் கடற்காளானை தோய்த்து ஈசோப்பில் பொருத்தி அதை உயர்த்தி அவரது வாயில் வைத்தார்கள். காடியை சுவைத்த பின் இயேசு சொன்னதாவது: எல்லாம் நிறைவேறிற்று. பிறகு தலை சாய்த்து
கையளித்தான். அன்று பாஸ்காவுக்கு ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருவிழாவாகவும் இருந்தது. அந்த விழாவின் போது சிலுவையில் சவங்கள் இருத்தலாகாது என்று சொல்லி கால்களை முறித்து பிணங்களை எடுத்துவிட பிலாத்துவிடம் விடை கேட்டனர். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையுண்டிருந்த இருவரின் கால்களையும் முறித்தார்கள். பின்பு இயேசுவிடம் வந்து அவர் ஏற்கனவே இறந்திருப்பதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தி திறந்தான். உடனே இரத்தமும் நீரும் வெளியே வந்தன. இதை பார்த்தவனே இதற்கு சாட்சியம் கூறியுள்ளான். அவனுடைய சாட்சியமும் உண்மையானதே. தான் கூறுவது உண்மை என்பது அவனுக்கு தெரியும். எனவே நீங்களும் நம்பிக்கை கொள்வீர்களாக. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிபடாது என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு நிறைவேறுவதற்கு இவ்வாறு நிகழ்ந்தது. மீண்டும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை நோக்குவர் என்பது மறைநூலின் வேறொரு வாக்கு. அங்கே அரிமர்த்தையா ஊர் யோசேப்பு என்பவர் ஒருவர் இருந்தார். அவரும் இயேசுவின் சீடர். ஆனால் யூதர்களுக்கு அஞ்சி அதை காட்டிக் கொள்ளவில்லை. மேற்சொன்ன நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்துவிட பிலாத்துவிடம் விடை கேட்டார். பிலாத்து விடையளித்த பின் அவர் இயேசுவின் சடலத்தை எடுத்தார். முன்னொரு நாள் இரவில் இயேசுவை பார்க்க போன நிக்கோதேமு கூட அங்கு வந்தார். அவர் வெள்ளை போலமும் அகில் தூளும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருள்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்று இருந்தது. அத்தோட்டத்தில் புது கல்லறை ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலும் அன்று யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் வைத்தனர். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மனித வாழ்விலே இந்த உலகில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும், இன்னும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்துவள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிக மிக துக்கத்துக்குரிய நாள் ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த நாளாகத்தான் இருக்க முடியும்.
அதே வேளையில் அதே மனிதனுக்கும் அதே கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவளுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நாள் இருக்கிறது என்றால், மிகப்பெரிய ஆறுதலின் நாள் இருக்கிறது என்றால், அதுவும் இந்த நாளாகத்தான் இருக்க முடியும். எப்படி இரண்டு முரண்பாடுகள்? அதுதான் சிலுவையின் முரண்பாடு. த பாரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ். நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி அல்லது நம் வாழ்வினுடைய வெற்றி அல்லது நம் வாழ்வினுடைய ஆசீர்வாதங்கள் தோல்வி அடைந்ததை சரி செய்வதற்காக இவர் தோல்வி அடைகின்றார், இவர் சோர்ந்து போகிறார், இவர் சாய்ந்து போகிறார், சரிந்து போகிறார், செத்து போகிறார். ஆனால் இவரது சாவால் நான் உயிர் பெற்றிருக்கின்றேன். எனவேதான் இன்று துக்கமும் மகிழ்ச்சியும் துயரமும் பேருவகையும் நம் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆண்டவரே, நான் உம்முடைய சிலுவையை பார்த்து பரிதவிக்கின்றேன், ஆனால் உம் சிலுவைக்காக நன்றி சொல்லுகிறேன் என்று உலகம் முழுவதும் சிலுவையை ஆராதிக்கின்ற நாள். எப்படி நற்கருணை முன்னால் மண்டியிடுகின்றோமோ, முழந்தாள் படியிடுகின்றோமோ, தலை வணங்குகிறோமோ, அப்படி இந்த ஒரு நாளில்தான் திரு அவையின் வரலாற்று வழிபாட்டிலே திருச்சிலுவை முன்னால் அனைவரும் முழந்தாள் படியிட வேண்டும். குறுக்கிலும் நெடுக்கிலும் சிலுவையை தாண்டி செல்லும் பொழுது இன்று ஒரு நாள் சிலுவையை நாம் முழந்தாள் படியிட்டு வணங்குகிறோம். காரணம், இந்த சிலுவையில் நமக்கு அப்படிப்பட்ட பெரும் பேறு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு நேரலையிலே நம்முடைய இந்த மிக மிக சிறப்பான சிலுவை நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்ற நிகழ்வுகள் இதே மாதா டிவியிலே, இதே கிறிஸ்துவ தொலைக்காட்சிகளிலே பார்க்கின்றோம். ஆனால் இன்று பார்க்கவில்லை, நாம் கொண்டாடுகின்றோம். எனவே நம் வீடுகளிலே சிலுவை இருந்தால் அந்த சிலுவையை நாம் முன்னால் எடுத்துக்கொள்வோம். சிலுவை இன்று ஆராதிப்போம். சிலுவைக்கு ஒரு முக்கிய இடத்தை, மைய இடத்தை இன்று கொடுப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த பின்னணி, இந்த பின்னமைவு சிந்தனையோடு என் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை அருகில் நான் வருவதற்கு துணிகின்றேன். நான் சொல்லுகிறேன், துணிகிறேன் என்று சொல்கிறேன். எனக்கு துணிவு இல்லை, தைரியம் இல்லை. ஏனென்றால் சிலுவை அவ்வளவு வல்லமை. மனிதர் கண் முன்னால் அது ஒரு மடமை, மனிதர் கண் முன்னால் அது ஒரு இடரல், மனிதர் கண் முன்னால் இது ஒரு முட்டாள்தனம். இணைச்சட்ட நூல் 21ஆம் அதிகாரம் 22, 23 தெளிவாக சொல்லுகிறது, மரத்தில் தொங்கியவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் தான் யூதர்கள் இன்றும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். மரத்தில் தொங்கியவன் சபிக்கப்பட்டவன். மாலை வருவதற்குள், ஏனென்றால் மாலையிலே அடுத்த நாள் வந்துவிடும், அடுத்த நாள் உதயமாகிவிடும் அவர்களுக்கு. அதற்குள் சிலுவையிலே தொங்கிய உடலை எடுக்க வேண்டும். இல்லாவென்றால் அந்த பூமிக்கு, அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு சாபம் என்று. அந்த அளவுக்கு சாபம் நிறைந்த சிலுவை சாவு என் சாபத்தையும் என் பாவத்தையும் போக்குகிறது. அதுதான் கடவுளுடைய மாபெரும், நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட திட்டமாக, மறைபொருளாக நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த தவக்காலம் முழுவதும் நாம் அடிக்கடி ஜெபித்து கொண்டே இருந்தோம், திவ்ய இயேசுவே, உம் திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செலுத்துகிறோம் என்று. ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர் என்று நாம் ஜெபித்து வந்தோம். இந்த சிலுவையை ஆனால் தான் அணுகி செல்ல துணிவை கேட்கிறேன். அவரிடமே உம் சிலுவையை நெருக்கி வரட்டுமா என்று. ஆண்டவர் இயேசுவே, உம் சிலுவை நான் பார்க்கின்றேன், இது ரொம்ப பழசா இருக்குது இயேசுவே. இந்த சிலுவை நிகழ்வு நடந்த பொழுது இப்பொழுது யோவான் மிக அருமையாக எங்கள் முன்னால் படம் பிடித்து காட்டினார். நான் இல்லை ஆண்டவரே, அந்த சிலுவை நிகழ்வை பார்ப்பதற்கு நான் பாக்கியம் பெறவில்லை ஆண்டவரே. ஆனால் இன்று உம்முடைய சிலுவையை பார்ப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றேன். சிலுவையை உற்று நோக்குகிறேன். ஆனால் சாரி ஆண்டவரே, உம் சிலுவை மரம் மட்டும்தான் இருக்கிறது. உம்மை சிலுவையில் காணவில்லையே. உம்முடைய சிலுவையின் கொடூரத்தை, அந்த காயங்களை, சொட்டுகின்ற இரத்தத்தை, ஊடுருவப்பட்ட அந்த விழாவை நான் பார்க்க முடியவில்லையே. ஆதங்கமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த சிலுவையை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார்கள். பரவாயில்லை ஆண்டவர், இந்த சிலுவையை நான் தொடுகிறேன், தொட வருகின்றேன். இந்த யூத மக்கள் இணைச்சட்ட நூல்
20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள். போருக்கு போகும் பொழுது, நீ போருக்கு போகும் பொழுது எதிரியை யாரை வேண்டாமல் அழிக்கலாம். ஆணை, பெண்ணை, குழந்தைகளை, அவருடைய சொத்தையெல்லாம் சூறையாடி வரலாம். போர் பற்றிய விதிமுறைகள் இணைச்சட்டம் 20 நான் படிக்கின்றேன். ஆனால் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினால் அதிலுள்ள மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காதே. இதனை ஏக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டியா, சூழமைவு ஆன்மீகமா, என்வாயர்மெண்டல் ஸ்பிரிச்சுவாலிட்டியா, சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற திட்டமா, அதன் இடத்தில் இருக்கின்ற மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காதே, நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம். எதிரிடமிருந்து எதையும் நீ எடுக்கக்கூடாது, ஆனால் அந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணலாம். ஆண்டவரே, அதுதான் நான் இன்று நடக்குது என்று பார்க்கிறேன். உம்மை அழிக்கிறார்கள், ஆனால் உம் சிலுவையை அழிக்க முடியாது ஆண்டவரே. யாருமே அழிக்க முடியாது. எந்த மத வெறி கொண்டவர்களும் சிலுவையை அழிக்க முடியாது ஆண்டவரே. அந்த சிலுவை மரம் நின்று எங்களுடைய வெற்றியை, நீர் எங்களுக்காக ஆற்றிய மீட்பின் வெற்றியை கொண்டாட வைக்கிறது. இன்று சிலுவையின் வெற்றி தினம் ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம். இன்று இந்த சிலுவை மரம் இது கொடுக்கின்ற கனிகளை நாங்கள் உண்ணலாம், ஆனால் அவற்றை வெட்டலாகாது என்று திட்டவட்டமாக சொன்னீரே. இந்த சிலுவை மரத்தை உற்று நோக்குகிறேன் ஆண்டவரே. இது வெறும் மரமாக இருந்திருந்தால் ஏற்கனவே மக்கி போயிருக்கும். 2000 ஆண்டுகள் எந்த மரமும் தாக்கு பிடிக்காது. நீர் கொட்டியது வெறும் இரத்தமாக இருந்திருந்தால் ஏற்கனவே அது உறைந்து போயிருக்கும் ஆண்டவரே. அன்று முறிக்கப்பட்டது வெறும் எலும்பாக இருந்தால் அது இன்று உளுத்து போயிருக்கும். செத்து போன எலும்பெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவரை. கொடியை வெட்டும் போது உளுத்து போயிடும். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மட்டும் உயிரோடு இருக்கிறது. உம்முடைய மரம் இன்னும் மக்கி போகாமல் மாட்சியோடு நிற்கிறது, மகிமையோடு நிற்கிறது. நீர் கொட்டிய இரத்தம் இருக்கிறதே ஆண்டவரே, அந்த இரத்தம் இன்னும் காயவில்லை ஆண்டவரே. உம்முடைய இரத்த காயங்கள் காயாதது, ஈரமானது, ரணமானது, இரத்தம் கசிவது. காரணம், அதில் இன்றும் யூதர்கள் நம்பியபடி உயிர் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதில் சக்தி இருப்பதாக உணர்கிறேன் ஆண்டவரே. உம் சிலுவையிலே சக்தி, உம் இரத்தத்திலே சக்தி, உம் காயங்களிலே சக்தி ஆண்டவரே. அதனால்தான் எனக்கு என்னுடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கு நான் எதை தேடலாம் என்று பார்க்கிறேன். என் விண்ணப்ப பெட்டி எங்கேயாவது இருக்கிறதா என்று. நான் மாடத்திலே இருக்கின்ற சுரூபத்திலே என் விண்ணப்பங்களை வைக்க மாட்டேன். அல்லது மடத்தில் இருக்கிற துறவிகளிடம் போய் என் விண்ணப்பத்தை சொல்லி வேண்டிக் கொள்ள சொல்ல மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரு மரம் போதும் ஆண்டவரே. எனக்கு மாடம் வேண்டாம், மடம் வேண்டாம், எனக்கு மரம் போதும் ஆண்டவரே. உம் சிலுவையின் காயங்களிலே என் வாழ்வை வைத்து வைத்து, என் வாழ்வின் விண்ணப்பங்களை வைத்து வைத்து ஜெபிக்கிறேன். ஏனென்றால் இந்த சிலுவையில் தான் எனக்கு மீட்பு கிடைத்தது. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மரத்தை நான் மீண்டும் உற்று உற்று நோக்குகின்றேன். உம்முடைய சிலுவை எனக்கு பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. உம்மிடம் ஒன்று கேட்க ஆசைப்படுகிறேன். உம் சிலுவை என்னிடம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் உம் சிலுவையில் இருக்கிறேன் ஆண்டவரே. உம் சிலுவை என்னிடம் இருக்கட்டும். ஏனென்றால் அதில் சக்தி இருக்கிறது, அதில் மீட்பு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நான் சிலுவைக்கு சொந்தக்காரனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நான் உம் சிலுவையில் இருக்க ஆசைப்படுகிறேன். உம் சிலுவை என்னிடம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு படி அதிகமாக இயேசுவே, உம் காயங்களில் நான் இருக்க விரும்புகின்றேன். அந்த 5 காயங்களை பார்க்கிறேன். எனது மாடம் அதுதான், எனது பாதுகாப்பு கோட்டை அதுதான். அந்த காயங்களில் இருக்க ஆசைப்படுகிறேன். உம் காயங்கள் என்னில் இருக்கட்டும் ஆண்டவரே. உம் காயங்களில் நான் இருக்க வேண்டும், என்னில் உம் காயங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படி எனக்கு பல ஆசைகள். அன்று நடந்த நிகழ்வை நற்செய்தியாளர்கள் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். பிலாத்துவுக்கும் அந்த யூத மக்களுக்கும் ஒரு 2 சாய்ஸ் இருந்துச்சு. அவர்கள் தேர்ந்து கொள்ளக்கூடிய சாய்ஸ், இவனா இவரா என்று. பரபாசா
பரஅபாஸா அல்லது இயேசுவா? பார் என்றால் எபிரேய மொழியிலே மகன், அபா என்றால் தந்தை. இவன் தந்தையின் மகன் பரஅபாஸ். இவர் கடவுளின் மகன், உலக தந்தையின் மகன். இவன் உலக தந்தையின் மகன் பரஅபாஸா அல்லது கடவுளின் மகன் இயேசுவா? சாய்ஸ் கொடுத்தார்கள். நான் யூத மக்களுக்கு ஒரு விதத்தில் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் அவர்கள் யார் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது பரபாசை தேர்ந்து கொண்டார்கள். நல்லது ஆண்டவரே. அவர்கள் மட்டும் அன்று உம்மை தேர்ந்து கொண்டு பரபாசை நீ சிலுவையில் அறையும் அல்லது தண்டியும் என்று சொல்லி இருந்தால் எனக்கு எப்படி மீட்பு கிடைத்திருக்கும்? அவன் ஒரு கள்வன் என்று மிக தெளிவாக நற்செய்தி சொல்லுகிறதே. அவன் ஒரு புரட்சிக்காரன் என்று சொல்லுகிறதே, கலகக்காரன் என்று சொல்லுகிறதே. ஒரு கலகக்காரன், ஒரு புரட்சிக்காரன், ஒரு கள்வன், ஒரு பாவி. இந்த பாவி எப்படி மீட்க முடியும் ஆண்டவரே? அந்த யூத மக்கள் அதனால்தான் பரபாசை விடுதலை செய்ய தேர்ந்து கொண்டு உம்மை சிலுவைக்கு தேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவரே, இந்த விசித்திரமான வினோதமான விளக்க முடியாத உம்முடைய திட்டங்களை எல்லாம், தந்தையின் மீட்பு திட்டத்தை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இந்த சிலுவையின் அடியிலே ஒரு கள்வனால் இந்த கள்வனை காப்பாற்ற முடியாது, ஒரு பாவியால் இந்த பாவியை காப்பாற்ற முடியாது. ஆனால் தான் நீர் அந்த சிலுவைக்கு தேர்ந்து கொள்ளப்பட்டு அதற்காக இறை திட்டத்தை நினைத்து நன்றி சொல்கிறேன். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். இந்த சிலுவையிலே நீர் பேசி இருக்கின்றீர். நீர் பேசியதெல்லாம் ஜெபமாக இருந்தது. இன்று கூட நாங்கள் லூக்கா நற்செய்திப்படி 31வது திருப்பாடலை பாடினோம். சிலுவையிலே நீர் பேசியதெல்லாம் எங்களுக்காக பேசினீர். ஆனால் உம்முடைய சிலுவையை பற்றி நான் வேத புத்தகத்திலே திருவிவிலியத்தை புரட்டும் பொழுது எத்தனையோ முன் அறிவிப்புகள் உம்முடைய சிலுவையை பற்றி நேரடியாக மறைமுகமாக இறைவாக்கினல் வழியாக எத்தனையோ முன் அறிவிப்புகள், எத்தனையோ முன் ஏற்பாடுகள், எத்தனையோ முன் அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த முன் அடையாளங்களில் ஒரு சிலதை யோசித்து பார்க்கிறேன். மனிதர்கள் கடவுள் முன்னால் நின்று சக மனிதர்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்காக இன்டர்செஷன் என்று சொல்லுகிறோம். இன்டர்செஷன், பரிந்துரை ஜெபம் செய்திருக்கிறார்கள். கைகளை விரித்து ஜெபித்திருக்கிறார்கள். உதாரணமாக தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே சோதோம் கொமோராவை நீ அழிக்கப் போகிறீர் என்ற திட்டத்தை உமக்கு நெருக்கமாக இருந்த ஆபிரகாமிடம் தெரிவிக்கின்றீர். உடனே ஆபிரகாம் கைவிரிக்கின்றார். அந்த சோதோம் கொமோராவிலே என்னுடைய உறவினன் லோத்து, அவருடைய குடும்பம் குடியேறி இருக்கிறது. 50 பேர் இருந்தால் ஆபிரகாமால் தாக்கு பிடிக்கவில்லை. 5 வரை இறங்கி வருகிறார். 50, 45, 40, 30, 20, 10க்கு மேல் அவரால் போக முடியவில்லை. பரிந்து பேசினார். அந்த பரிந்துரை தோற்று போனது. சோதோம் குமோரா நெருப்பால் அழிக்கப்பட்டது. இன்னொரு இடத்தில் பார்க்கின்றேன். விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்திலே அமலேக்கீர் என்ற கொடூர இனத்தினர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு முதல் எதிரிகளாக முதல் போர் பாலைவனத்திலே தொடுக்கிறார்கள். பயங்கரமான ஆட்களாக இருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் கையிலே எதுவும் இல்லை, அவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை. அவர்கள் திடீரென்று புறப்பட்டு ஓடி வந்தவர்கள், எகிப்தில் இருந்து தப்பித்து வந்தவர்கள். எந்த பலசாலிகள் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை அங்கே. இவர்களை அமலேக்கீர் எதிர்த்த பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. மோசே சற்று வயதானவர் கைவிரித்து விட்டார். கைவிரித்து விட்டார். எதற்காக? முடியாது என்பதற்காக, உம்மிடம் பரிந்து பேசுவதற்காக கை விரித்தார். ஆனால் கை வலிக்கிறது. மனித கைகள் விரித்தால் கை வலிக்கும் ஆண்டவரே. ஆரோனும் உடன் இருந்தவர்களும் தூக்கி பிடிக்கிறார்கள். எவ்வளவு அவர்கள் கையும் வலிக்க ஆரம்பிக்கிறது. பிறகு கல்லை வைத்து அதற்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். கையை விரித்து பரிந்து பேசுவது, ஜெபிப்பதெல்லாம் மனிதர்களால் வெற்றியை கொடுக்க முடியாது. சோர்ந்து போகும், வலி வரும். அதிகமாக பேசப்படாத இன்னொரு பரிந்துரை ஜெபம் ஆமோஸ் இறைவாக்கினர். ஆமோஸ் என்றாலே சற்று பயமாக இருக்கும். அவர் கடுகடுப்பாக இருப்பவர், சீறி பேசுபவர், தீமையையும் அநீதிகளையும் பயங்கரமாக கண்டிப்பவர். ஆமோஸ் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய
சிறிய இறைவாக்கினர், ஆனால் பெரிய பெரிய காரியங்களை தகர்த்தெறிந்தவர். ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்திலே 1-3 வரை படிக்கின்றோம். ஆமோஸ் இறைவாக்கினுடைய புத்தகத்திலே அவர் தன் மக்களுக்காக எவ்வளவு கடுகடுப்பான மனிதராக இருந்தாலும் வருகின்ற ஆபத்தை பார்த்துவிட்டு, இறைவனாகிய ஆண்டவரே மன்னித்தருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன், யாக்கோப்பு என்றால் இஸ்ராயல் எப்படி நிலை நிற்கப் போகிறான், அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவர் இதை குறித்து மனம் மாறினார், இது நிகழாது என்றார். ஆனால் அவருடைய பாவம் மிகுதியாகிறது. மீண்டும் அடுத்தபடியாக 4ஆம் வசனம், இது 1:3, 4:7 மீண்டும் பார்க்கிறோம். அவரை தண்டிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நெருப்பு மழையை வருவிக்கிறார், ஆழ்கடலை வற்றி போக செய்கிறார். அப்பொழுது மீண்டும் ஆமோஸ், தலைவராகிய ஆண்டவரே இதை நிறுத்தியருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன், யாக்கோப்பு எப்படி நிலை நிற்கப் போகிறான், அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். அதே வார்த்தைகள், அதே பரிந்துரை ஜெபம். ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார், இது நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர். இவ்வாறு பலர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவின் சிலுவையில் நின்று பார்க்கிறோம். கரம் விரித்து பரிந்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதே ஆமோஸ் 2 முறை பரிந்துரைத்தார், 3வது முறை ஃபெயிலியர். மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர் இறைவாக்கு உரைத்த வடக்கு நாடு விடுதலை அடையாமல் சோர்ந்து போய் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே கரம் விரிக்கின்றார். எதற்காக? எனக்காக, உங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக கரம் விரித்து ஜெபிக்கின்றார். இயேசுவுடைய இந்த கரம் விரித்த பரிந்துரை ஜெபம் இருக்கிறதே, இது தந்தையால் நிச்சயமாக கேட்கப்படும். ஆனால் தான் இந்த நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம். நல்ல வெள்ளி. நமக்கெல்லாம் பரிந்து பேசுவதற்காக ஆண்டவர் இயேசு கரங்களை விரித்து விட்டார். இன்னொருவர் இதே கரங்களை கழுவுகிறார், பிலாத்து. பிலாத்து வேண்டுமானால் தன்னுடைய கரங்களை கழுவலாம். இயேசு கரங்களை கழுவ கற்றுக்கொள்ளாது. கொரோனாவுக்கு ஒத்தே போவாது இயேசு. அவருக்கு கை கழுவ தெரியாது. எனக்கு இதில் தொடர்பு இல்லை, இந்த மக்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்று அவரால் கை கழுவி விட முடியாது. பிலாத்து வேண்டுமென்றால் தன் மனைவியுடைய எச்சரிக்கைக்காக பயந்து கை கழுவி நழுவிக்கொள்ளலாம். ஆனால் இயேசு கை கழுவ மாட்டார், கை விட மாட்டார், கை விரிப்பார். அதைதான் சிலுவையிலே இன்று செய்திருக்கிறார். என் இயேசுவை உம்முடைய சிலுவையை உற்று நோக்குகிறேன். நான் சொன்னது போல பல பல முன் அடையாளங்கள். அதிலே குறிப்பாக நான் இன்று ஒன்றை பார்க்கின்றேன். நீர் உம் தாயிடம் முதல் அடையாளத்தை, அரும் அடையாளத்தை கானா ஊரிலே செய்த பொழுது, அம்மா அதை ஏன் என்னிடம் சொல்லுகிறீர், எனக்கு நேரம் வரவில்லை என்று சொன்னீரே. யோவான் நற்செய்திப்படி அந்த நேரம் என்பது என்ன? எந்த கடிகாரம், எந்த நேரத்தை காட்டும்? அது அந்த கடிகார நேரம்தான் இது. நீ சிலுவையிலே உயிர் விடுகிற நேரம்தான் அந்த நேரம். அதுதான் உம்முடைய மாட்சியின் நேரம். அப்பொழுதுதான் இந்த உலகத்தின் தாகத்தை தீர்க்க முடியும். இந்த உலகத்தின் இல்லாமையை நீர் சீர் செய்ய முடியும். இந்த உலகத்திலே மக்கள் வறுமையிலே வாடும் பொழுது வாழ்வை கொடுக்க முடியும். சாவிலே சாகும் பொழுது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். அந்த நேரம் வரவில்லை என்று அம்மாவிடம் சொன்னீரே. அந்த அம்மாவை வைத்துக்கொண்டு இன்று சொல்லுகிறீர், அம்மா அன்றைக்கு சொன்னேனே நேரம் வரவில்லை, ஏதோ வந்துடுச்சு, இதுதான் நேரம் என்று உன் அம்மாவை பார்த்து, இவர் உன்னை பார்த்து கொள்வார், இவரை நீ பார்த்துக்கொள் என்று உம் சீடரையும் எங்களையும் ஒப்படைத்தீரே இயேசுவே. என்ன அருமையான நேரம் இது. ஆனால் தான் சொன்னேன், இந்த சிலுவை என்னுடைய துயரத்தின் நேரம் மட்டுமல்ல, என்னுடைய வெற்றியின் மகிழ்ச்சியின் நேரமாக, உமது மாட்சியின் நேரம், எனது மகிழ்ச்சியின் நேரம். நீ மாட்சி பெறுவது, நான் உயர்த்தப்பட்ட பின் எல்லோரும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொன்னேன். அந்த மாட்சியின் நேரம் இது என்று பார்த்து நன்றி சொல்கிறேன். எத்தனை எத்தனை முன் அடையாளங்கள் உன் சிலுவையிலே நான் பார்க்கிறேன். உனக்கு ஏன் முள்முடி? முள்முடி எதற்காக? தொடக்க நூலிலே மனிதனுக்கு சாபம் கொடுத்த கடவுள், பாவத்திற்கு தண்டனையாக கொடுத்த கடவுள், நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு உழைப்பாய், இந்த பூமி முட்செடிகளை உனக்கு விளைவிக்கும், நீ கஷ்டப்பட்டு தான் பயிர் வைக்க வேண்டும், நீ விதைத்தவுடன் நீ அறுத்து விடலாம் என்று நினைக்காது, இந்த பூமி முட்செடிகளை உனக்கு கொடுக்கும் என்று சொன்னீரே. அந்த முட்செடிகளை பிடுங்கி தலையில் வைத்து கொண்டீரோ?
அன்று ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிடச் சென்ற பொழுது ஆபிரகாம் கையை நீட்டாதே என்று வானத்துதர் தடுத்தவுடன் பலி ஆடு எங்கே? அங்கே முட்செடிக்குள் ஒரு ஆடு சிக்கி கொண்டிருப்பதை ஆபிரகாம் பார்க்க செய்தீரே, அந்த முட்செடிக்குள் சிக்கி கொண்ட ஆடு நீர்தான் என்பதை காட்டுவதற்காக தலையில் முட்செடியை வைத்து கொண்டீரோ, முள் முடியை வைத்து கொண்டீரோ. எத்தனை எத்தனை அடையாளங்கள் ஆண்டவரே உம்மை பார்க்கின்றேன். என்னுடைய சிந்தனைகள் விரிந்து கொண்டே போகின்றன. நிறைவாக இயேசுவே ஆண்டவரே, சிலுவையினுடைய இறுதி செயலை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். நீ உயிர் விடும்பொழுது உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பு இல்லை, எனவே நற்செய்தியை புரட்டுகிறேன். இன்றைய நற்செய்தியாளர் குறிப்பாக யோவான் சிலுவை அடியிலே நின்ற சாட்சியானவர், உண்மையான சான்று பகரக்கூடியவர் என்பதால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் போகிறேன். 19ஆம் அதிகாரம் தான் உம்முடைய உயிர் விடும் அதிகாரம். 28ஆம் வசனம், எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உயிரை விட்டீர். அது நீ சொன்ன கடைசி வார்த்தை. ஆனால் கடைசி செயல் என்ன? What was your last action? என்ன சொல்லிட்டு உயிரை விட்டீங்க? என்ன செஞ்சுட்டு உயிரை விட்டீங்க? அதுதான் நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே. படிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அவர்கள் அவருக்கு புளிப்பு கலந்த, இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. நல்ல புளிச்சு இருக்கு. ஏற்கனவே நேற்று படித்தோம் நீதிமொழிகள் 31 6ஆம் வசனத்திலே, திராட்சை மதுவை சாகும் தருவாயில் இருப்பவனுக்கு, ரொம்ப வேதனைப்படுவனுக்கு கொடுத்து அவனுடைய உடம்பு அவனுடைய வலிகள் மறுத்து போக செய். அதில் இன்னும் கொஞ்சம் கசப்பு மாறி சேர்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் போதை அவன் மறந்து போக உதவியாக இருக்கும். அதன்படி ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதை கடல் பஞ்சில் தோய்த்து, சாதாரண பஞ்சில் கடல் பஞ்சு, அது ரொம்ப சாஃப்டாக நிறைய தண்ணியை உறிஞ்சிக்கும், நிறைய அது ஈரத்தை வைத்து கொள்ளும். அதை நன்கு தோய்த்து, நல்லா துவைச்சி எடுக்கிறாங்க பஞ்சில். ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். நீ செய்த கடைசி காரியம் ஆண்டவரே, சொன்னது எல்லாம் நிறைவேறிற்று, செய்தது ஈசோப்பினால் வாயை நனைத்து கொண்டீர். எனக்கு நிறைய செய்திகள் வருகிறது ஆண்டவரே. எதற்காக இந்த ஈசோப்பு என்பதை நான் அடிக்கடி விவிலியத்திலே பார்க்கிறேன், படிக்கின்றேன். இன்று நவீன உலகத்தில் இருக்கின்றோம். இன்று மாடர்ன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வரும், எல்லாமே மாலில் கிடைக்கும். மாடர்ன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அந்த காலத்திலே, இயேசுவினுடைய அந்த உலகத்திலே இயற்கையை நம்பி இயற்கையை சார்ந்து வாழ்ந்தார்கள். தாவரங்களை, பிளான்ட்ஸ், மிருகங்களை, அனிமல் பை ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, விலங்குகளின் மூலப்பொருட்களை பயன்படுத்தினார்கள். உதாரணமாக பால், மாட்டு சாணம், மான் கொம்பு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் வயிற்று வலினா மான் கொம்பை இழைச்சி போடுவாங்க. சந்தனக்கட்டை வீட்டில் வைத்திருப்பார்கள், அதையும் இழைத்து போடுவார்கள். வேப்பிலை, அம்மை வந்தால் அம்மையோடு வேப்பிலேருந்து அதை வேற மாதிரி அவங்க ஒரு சமய சாயம் பூசி விட்டார்கள். தாவரத்திற்கு இருக்கிற இதையெல்லாம் இவர்கள் அந்த காலத்திலே பயன்படுத்தினார்கள். சமைப்பதற்கு, சுவைப்பதற்கு, சுத்தம் செய்வதற்கு, மருந்தாக, வாசனை பொருளாக இந்த இயற்கை வளங்களை, மினரல்ஸ் என்று சொல்லுவோம், தாது பொருட்கள், கனிம செல்வங்கள், இவற்றை பயன்படுத்தினார்கள். உதாரணமாக நான் பார்க்கிறேன், வளர்ச்சிக்காக உரம், இயற்கை உரம் தான். இன்று செயற்கை உரம் தான் விற்கிறார்கள், ஆனால் இயற்கை உரம், அந்த எரு என்று சொல்லுகிறோம். பூச்சிக்கொல்லிக்காக இந்த மருந்து தெளிக்கிறார்கள், கிருமி நாசினி அடிக்கிறார்கள் மருந்து மிஷின் வச்சு. ஆனால் அன்றைக்கு சாம்பல். இவ்வாறு இயற்கையோடு வாழ்ந்தார்கள். இதிலே ஒரு முக்கியமான மூலிகை ஈசோப்பு என்ற செடி. அந்த ஈசோப்பு என்ற செடி உயர வளரும், அது அடர்த்தியாக இருக்கும், ஆனால் அது மருந்தாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவே, நீர் கடைசியாக வாயில் வைத்தது
அந்த ஈசோப்பில் பொருத்தப்பட்ட கடற்பஞ்சு. ஏன் ஈசோப்பை தூக்கினார்களோ பிராக்டிக்கல் ரீசனுக்காகத்தான். அது நீண்டு இருக்கும். அதை தூக்கி உயரமாக இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உன் வீட்டு நிலைகளிலே, நிலையின் இரு பக்கமும் மேல் பக்கமும் இந்த செம்மறின் ரத்தத்தை பூசும் பொழுது ஈசோப்பை பயன்படுத்தி, ஏன்னா அது பிரஷிங்க்கு நல்லா சுலபமாக வரும், அது ஒரு தூரிகை மாதிரி, பிரஷ் மாதிரி, அதை எடுத்து தான் ரத்தத்தை பூச வேண்டும் என்று அதுவே ஒரு மருந்தாக இருந்தது. இஸ்ராயல் மக்களுக்கு தீமை நுழையாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு மருந்தாக அந்த இரத்தத்தை பூசுவதற்கு ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. இன்றைய ஆண்டவர் இயேசுவே, நீ இந்த ஈசோப்பை சிலுவையிலே பயன்படுத்த செய்கிறீர். ஈசோப்பை தூக்குகிறார்கள். பிராக்டிக்கலாக அதை தூக்குவதற்கு, வாயில் வைப்பதற்கு, சிலுவையிலிருந்து எட்டுவதற்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையான காரணம், சிலுவையில் நீர் எங்களுக்கு மருந்தாக இந்த மருந்தை சாப்பிட்டீர். எங்களுக்கு மருந்தாக நீர் மருந்தை சாப்பிட்டீர். இந்த காயம் என்றால் நல்ல தமிழிலே உடல். இந்த உடல் காயத்தில் ஏற்பட்ட காயங்கள், இந்த உடலால் ஏற்பட்ட பாவங்கள், இதற்கு நீர் காயப்பட்டீர். உம்முடைய உடலில் ஏற்படுத்தி கொண்ட அந்த வலி வருத்தங்கள் எல்லாம் காயங்களான. காயம் என்றாலே உடல். அந்த உடல் வருத்தப்படும் பொழுது அது காயமாகிறது. உம்முடைய காயங்களால் இந்த காயத்தை, என்னுடைய பலவீனமான காயத்தை நீர் குணமாக்குகிறீர். ஈசோப்பு ஒரு மூலிகை மருந்து. ஆனால் தான் தாவீது அரசன் பாவம் செய்துவிட்டு அழுத பொழுது, தயை செய்வாய் நாதா என்ற அந்த திருப்பாடல் 51:7 வசனத்திலே ஜெபிக்கிறார். ஈசோப்புலினால் என் மேல் தெளித்தருளும் ஆண்டவர். ஏன் வேற ஏதாவது தெளிக்கக்கூடாதா? வேற இலை வச்சு தெளிக்கக்கூடாதா? தீர்த்த சொம்பு வச்சு தெளிக்கக்கூடாதா? ஈசோப்பினால் அதுதான் என்னை தூய்மையாக்கும். அது மருந்து, அது மாற்று. ஆண்டவரே, உம்முடைய சிலுவையினுடைய சாவு இப்படிப்பட்டதான் என்று புரிந்து கொள்கிறேன். அதனால்தான் லேவியராகவும் 19ஆம் அதிகாரத்தில் மிக மிக அழகாக சொல்லப்படுகிறது. யாராவது ஒருவருக்கு தொழுநோய் ஏற்பட்டால், லேவியர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை, லேவியர் 14:1-7 படிக்கின்றோம். தொழுநோயாளி மீது ஈசோப்பினால் நீ தெளிக்க வேண்டும். ஈசோப்பிலே மருந்து இருந்தது, மாற்று இருந்தது. இந்த ஈசோப்பை நீர் ஈசோப்பில் பொருத்தப்பட்ட கடற்பஞ்சியை நீர் சுவைத்த பின் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னீர். அதான் கடைசி செயல். வழக்கமாக கடைசி வார்த்தைகளை சிந்திக்கிற நம்முடைய கடைசி செயலை சிந்திக்காமல் விட்டு விடுகின்றோம். ஆண்டவரே, இன்னைக்கு ஈசோப்பினால் உம்முடைய இரத்தத்தை வைத்து எங்கள் மீது தெளியும் ஆண்டவரே. எங்களை காயங்களை குணப்படுத்தும். இன்று குற்றுயிராய் கிடக்கிற இந்த உலகத்தை, ஆயிரக்கணக்கான மக்களை வாரிக்கொண்டு செல்கிற இந்த கொள்ளை நோயினுடைய ஆபத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றும். கொள்ளை நோய் ஒரு விதத்திற்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும், அதுவும் ஒரு முடிந்துவிடும். ஏனென்றால் உலக வரலாற்றிலே பல கொள்ளை நோய்களை பார்த்திருக்கிறோம். எபிடமிக் என்று சொல்வார்கள் ஒரு இடத்தில் மட்டுமே. பேண்டமிக் என்றால் பல இடங்களில் வருகிற, உலகம் முழுவதும் பரவுகின்ற கொள்ளை நோய். அதெல்லாம் வரும் போகும் ஆண்டவரே, அதுவும் நீ போக வைப்பீர். ஆனால் எங்களுக்குள் தொற்றிக் கொண்டிருக்கிற அந்த கிருமிகள், அந்த பாவங்கள், அந்த பலவீனங்கள், எங்களுடைய இல்லாமைகள், இயலாமைகள், இவற்றிற்கு மருந்தாக ஈசோப்பினால் கடற்பஞ்சை உமது இரத்தத்தில் தோய்த்து எங்கள் மீது தெளியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடம் இறுதியாக நான் கேட்கிறேன், சீரேன் ஊர் சீமோன் போல, எகிப்தில் இருக்கிற சீரேன், அந்த ஊர்க்காரன் பாஸ்காவுக்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறான். வேடிக்கை பார்க்கலாம் என்று பார்வையாளராக சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான். யாருக்குமே கிடைக்காத, ஈவன் சீடர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. சிலுவையை தொடுவதற்கு மட்டுமல்ல, சுமந்து பார்ப்பதற்கு. அதனுடைய மகிழ்ச்சியும் மேன்மையும் அவன் உணர்ந்தானோ இல்லையோ, ஆனால் நான் இன்று ஆசைக்கின்றேன், நான் சொன்னது போல உம்மோடு நான் இல்லையே என்ற ஆதங்கம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை தொடுவதற்கும் சிலுவையை சுமந்து பார்ப்பதற்கும் எனக்கு சக்தியும் பலமும் தாரும். ஆண்டவரே, ஒரு பெரும் கூட்டம் அங்கிருந்ததாக கூச்சலிட்டார்கள் என்று சகோதரர் விவிலிய வாசகத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார். பெரும் கூட்டம் இருக்கிறது. அது சிலுவை முச்சந்தியிலே, நாச்சந்தியிலே, 4 திசைகள் கூடுகின்ற இடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. போவோர் வருவோர் எல்லோரும், எல்லா மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் என்று எல்லோரும் பார்த்தார்கள் என்று சொல்வார். அவ்வளவு பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரிடமும் நீர் பேசவில்லை. 2 பேரிடம் பேசினீங்க ஆண்டவரே. உம் தாயிடமும் நீர் அன்பு செய்த சீடரிடமும் பேசினீர். 3வது ஆள் என்னையும் சேர்த்துக்குங்க ஆண்டவரே, என்னோடு பேசும். உம் சிலுவையிலிருந்து என்னோடு பேசும் ஆண்டவரே. உம் சிலுவையை தொடுவதற்கு சீரேனே சீமோனுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கும் தார்.
உம் சிலுவையை தொடுவதனால் என்னில் 2 காரியங்கள் நடக்க ஆசைப்படுகின்றேன். நான் நலம் அடைய வேண்டும், இந்த உலகம் நலம் அடைய வேண்டும், என் குடும்பங்கள் நலம் அடைய வேண்டும், இந்த மனித குலம் நலமாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும். 2வதாக, இந்த உலகமும் நானும் உம் சிலுவையின் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்ற அந்த உம்முடைய சிலுவையின் பாடத்தை நான் கற்றுக்கொண்டு, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் சின்னதும் பெரிதுமான சிலுவையை சுமக்கிறார்களோ, பல வடிவங்களில் பல காரணங்களுக்காக சிலுவையை சுமக்கிறார்களோ, அவர்களுடைய துன்பத்தில் சிலுவையில் நான் உடன் இருப்பவளாக நான் மாற வேண்டும். ஆண்டவரே, உம் சிலுவையை தொட்டு ஆராதித்து முத்தம் செய்கிறேன். அன்புமிக்கோளே, இப்பொழுது நாம் இன்றைய வழிபாட்டின் மிக முக்கியமான கட்டத்திற்கு நகர்ந்து செல்கின்றோம். இன்றைய வழிபாட்டினுடைய 2வது பகுதி, இறைவாக்கு வழிபாடுக்கு அடுத்த 2வது பகுதி, பொது மன்றாட்டு பகுதி. இந்த பொது மன்றாட்டிலே இன்று திரு அவை 10 மன்றாட்டுகளை வைத்து ஜெபிக்கின்றது. 10 மன்றாட்டுகள். வழக்கமாக நான் நம்பிக்கையாளர் மன்றாட்டு என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் திரு அவை இந்த சிறப்பு மன்றாட்டுகளை இன்று ஏறெடுக்கிறது. காரணம், திருச்சபை ரொம்ப புத்திசாலியாக இருக்குது, ரொம்ப கிளவர், வெரி ஸ்மார்ட். எனக்கா இன்றைக்கு அவர் கரம் விரித்து விட்டார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு அந்த மாடம் இந்த மடம் இல்லை, இந்த மரத்தில் எதையெல்லாம் வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நான் அதுதான் சொன்னேன். என்னை விண்ணப்பத்திற்கு இருக்கிற ஒரே விண்ணப்ப பெட்டி அதுதான். எனவே திருச்சபை இதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய எல்லா முக்கிய தேவைகளுக்காக திரு அவையின் வரலாற்றை புரட்டி போட்டு திரு அவைக்காக, உலக தலைவர்களுக்காக, யூதர்களுக்காக, இன்னும் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்மோடு பாதி தூரம் வந்து இன்னும் முழுமையாக இயேசுவோடு பயணிக்க முடியாமல் இருக்கிற யூதர்களுக்காக, துன்புறுவோருக்காக ஜெபிக்கிறது. நம்முடைய திருத்தந்தையும் நம்முடைய திரு அவையும் இந்த நாட்களிலே இந்த மன்றாட்டுகளோடு ஒரு தெளிவான மன்றாட்டாக கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் திருச்சபை பணிக்கின்றது, கட்டளையிடுகின்றது. எனவே இதையும் மனதில் வைத்துக் கொள்வோம். நம் ஒவ்வொருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஜெபமாக்குவோம். இந்த உருக்கமான பொது மன்றாட்டிலே நாம் பங்கேற்கின்றோம். முதல் பகுதியை, அந்த மன்றாட்டின் கருத்தை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். அதன் பின் நாம் பதில் உரை பாடி ஒரு சிறிய அமைதியிலே அந்த கருத்துக்காக ஜெபிக்கிறோம். அதன் பிறகு தந்தை அதற்குறித்தான திரு அவையின் ஜெபத்தை ஏறெடுக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு முறையும் பாடுகின்ற பதில் உரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித திரு அவைக்காக வேண்டுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலவரமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவிலும் அது ஆட்சியை மக்களினங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை
உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தந்தைக்காக நம் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழி நடத்தி தம்முடைய திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகி எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருநிலை பணியாளர்கள், துறவிகள், ஆயர்கள், அருள் பணியாளர்களுக்காக, நம் ஆயர் நீதிநாதனுக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள், நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமுழுக்கு பெறுகின்ற தயார் நிலையில் இருக்கின்றவர்களுக்காக, கிறிஸ்துவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். பல சபைகளாக பிரிந்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யூத மக்களுக்காக பழைய ஏற்பாட்டிலே நம்மோடு பயணித்த அந்த யூத மக்கள் இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரவில்லை. யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்தருள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீரும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் சேவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். நம் நாட்டிலேயே நாம் 3% குறைவாக இருக்கின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளையே நம்பாதவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையிலே வாழ்பவர்கள், கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை
கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாடுகளை ஆள்வோர், உலகத் தலைவர்கள், நம் நாட்டு தலைவர்கள், மத்திய மாநில தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறுதி மன்றாட்டு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம், பல முகூர்த்தங்களை, சுப முகூர்த்தங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ வேண்டிய சுக முகூர்த்தம் இதுதான். இயேசு கரம் பிரித்து நமக்காக ஜெபிக்கிறார். இந்த இறுதி மன்றாட்டு துன்புறுவோருக்காக. உலகத்திலே துன்புறாத மனிதர் யாரும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ தேவைகள், நம் குடும்பங்களில் தேவைகள். அதற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். திரு அவை இன்று அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று கிருமி தாக்கும். இறந்தவர்கள், இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள், தீவிர சிகிச்சையில் இருப்பவர்கள், நோய் பற்றி இன்னும் அறிகுறி தெரியாதவர்கள், இவர்கள் ஒரு புறம். இவர்களுக்காக உழைப்பவர்கள், இவர்களை காப்பாற்ற முயற்சி செய்பவர்கள், நாடுகள், அரசுகள் எடுக்கின்ற முயற்சிகள், மருந்து இல்லாத பட்சம், மருந்து போதாத பட்சம், ஈசோப்பை தன் ரத்தத்தில் தோய்த்து தெளிக்கக்கூடிய ஆண்டவருடைய நேரம் இது. உலகம் முழுவதும் தெளிக்கப்பட வேண்டும், நலமாக்கப்பட வேண்டும் என்று உருக்கமாக இந்த நிறைவு மன்றாட்டில் பங்கேற்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்று கிருமி இவற்றின் தாக்கத்திற்கு உட்பட்டவர்களுக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலும் இருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகளை நீக்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல
துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. ஏத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வழிபாட்டின் மூன்றாவது உருக்கமான பகுதி திருச்சிலுவை வழிபாடு. தந்தை அவர்கள் வழக்கமான பவனி இல்லாததால் திருப்பொருட்கள் வைக்கும் திருவிடத்திலிருந்து திருச்சிலுவையை எரியும் மெழுகுத்திரிகளோடு சுமந்து வருகிறார். நாம் பக்தியாக சிலுவையை வரவேற்போம். முழந்தாள் படியிட்டு சிலுவைக்கு ஆராதனை செலுத்துவோம். திருச்சிலுவை பகுதி பகுதியாக திறக்கப்படும் பொழுது வருவீர் ஆராதிப்போம் என்று நாம் முழந்தாள் படியிட்டு குடும்பமாக தலைவணங்கி ஆராதித்து திருச்சிலுவைக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்துவோம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவி ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவி ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவி ஆராதிப்போம். இப்பொழுது திருச்சிலுவை ஆராதிக்கப்படுகிறது. நாம் நேரடியாக திருச்சிலுவை தொட்டு முத்தம் செய்கிற நிலையில் இன்று இல்லை. குருக்கள் மட்டும் நாங்கள் உங்கள் சார்பாக திருச்சிலுவையை தகுதியற்றவர்கள் என்றாலும் தொட்டு முத்தம் செய்கின்றோம். அதன் பின் திருச்சிலுவையை தந்தை அவர்கள் சிறிது நேரம் உயர்த்தி பிடிப்பார்கள். நாம் வீடுகளிலே முழந்தாள் படியிட்டு திருச்சிலுவைக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம்.
தவ காலத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த திருச்சிலுவை பார்த்துதான் நாம் பாடினோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செலுத்துகிறோம். அதேதெனில் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றி நீர் என்றோமே. இதோ சிலுவை நம் முன்னால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், நம் உறவுகளையும், நம் உடைமைகளையும் சிலுவை ஆசீர்வதிக்கட்டும். நம் உடலை தொடட்டும், நோய் நொடிகள் நீங்கட்டும், மன சஞ்சலங்கள் எல்லாம் இல்லாமல் போகட்டும். நம் வீடுகளிலே பாதுகாப்பு இருக்கட்டும். எந்த விதமான தீய சக்திகளும் பூச்சிகளும் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாமல் சிலுவை நம் இல்லங்களை காத்து கொள்ளட்டும். நம் பிள்ளைகளை சிலுவையின் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நம் வேலைகளை இயேசுவின் காயங்களில் வைத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் இன்னும் நடக்காமல் இருப்பவை, நடக்க வேண்டும் என்று விரும்பி இருப்பவை அனைத்தையும் சிலுவை நடியில் வைத்து ஜெபிப்போம். நம் தனி வாழ்வை, உம்மை அல்லாது எனக்கு வேறு யாரும் இல்லை, உன்னை இன்னும் அதிகமாக நான் அன்பு செய்ய வேண்டும் என்று நம் தனி வாழ்வை சிலுவைக்கு காணிக்கையாக்குவோம். நம்முடைய நாட்டை, இந்திய மக்களை சிலுவையின் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நாம் எல்லோரும் சார்ந்திருக்கிற நம்முடைய தாய் திரு அவையை, திருத்தந்தை முதல் எல்லோரையும் சிலுவையின் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நிறைவாக இந்த உலகம் முழுவதும் இந்த சிலுவையின் பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். 5 கண்டங்களையும் நீர் பாரும். 5 கண்டங்களில் வாழும் எல்லா மக்களையும் நீர் பாரும். தொற்று கிருமியால் பாதிக்கப்பட்டு சுருண்டு விழுந்து கிடக்கிற இந்த உலகத்தை பாரும், நலமாக்கியருள் என்று ஜெபிப்போம். மக்கள் விடுதலை பெற வேண்டும். சுமூக நிலைக்கு நம்முடைய நாடும் வீடும் திரும்ப வேண்டும். நன்றியோடு ஆராதிப்போம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று சிலுவைக்கு எப்பொழுதும் தனிப்பட்ட ஆராதனை செய்கிறது திரு அவை. வேறெங்கும் எதுவும் இருப்பதில்லை. மத்தி சிலுவை அருகில் மட்டும் நின்று எரியும். இப்பொழுது சிலுவை பீடத்தின் மீது அமர்த்தப்படுகிறது. பாரம்பரியமாக நாம் இன்று பாடுகின்ற ஒரு பாடல், மீகா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இறைவனுடைய கூப்பாடாக, இறைவனுடைய வேதனை குரலாக சொன்ன அந்த வரிகளை நாம் ஒரு சில வசனங்களில் மட்டும் பாடுகின்றோம். முழு பாடலையும் பாடாவிட்டாலும் இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் செய்தது, ஆனால் இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் கடவுளுக்கு, அவருடைய மகனுக்கு செய்தது, ரெண்டும் எப்படி முரண்பட்டு இருக்கிறது. நான் இதை உனக்கு செய்தேன், நீ எனக்கு இதை செய்து விட்டாய் என்று ஆண்டவர் முறையிடுவது போன்ற இந்த மீகாவினுடைய இறை வார்த்தை ஜெபத்தை நாம் இப்பொழுது ஜெபிக்கின்றோம். என் மக்கள் இனமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். என் மக்கள் இனமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டில் இருந்துன்னை
மீட்டு கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை தயாரித்தாய். என் மக்கள் இனமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்து நின்று உன்னை விடுவித்தேன். நீயோ என்னை தலைமை குருக்களிடத்தில் கையளித்தாய். என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். உன் தாகத்தை தணிக்க நலம் தரும் நீரை பாறை நின்று உனக்கு தந்தேனே. நீயோ கசப்பும் புளிப்பும் கலந்த பானத்தை எனக்கு தந்தாயே. என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். உன்னை மிகுந்த ஆற்றலோடு சிறந்த நிலைக்கு உயர்த்தினேனே. நீயோ என்னை சிலுவை என்னும் தூக்கு மரத்தில் தொங்க வைத்தாயே. என் மக்களினமே, நான் உனக்கு என்ன செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். இப்பொழுது இந்த வழிபாட்டில் 4ஆம் பகுதிக்கு கடந்து செல்கிறோம். நற்கருணை வழிபாடு. திருப்பலி இல்லை. இந்த பலியை விட வேறு எந்த திருப்பலி தேவை? எனவே இன்று திருப்பலி நடப்பதில்லை. நேற்று வசீகரம் செய்யப்பட்ட நற்கருணை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றோம். ஆனால் நாம் இந்த நற்கருணை இன்று வாங்க முடியாத நிலையிலே வீட்டிலே கட்டுண்டு கிடக்கின்றோம். இருப்பினும் ஆண்டவருடைய நற்கருணை மீது ஆசை நன்மை கொண்டவர்களாக ஆன்மீக ரீதியிலே இந்த நற்கருணை வரவேற்பவர்களாக இந்த பகுதியிலே நாம் பங்கேற்கின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடல் திரு இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற சிலுவையின் ஆட்டுக்குட்டி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காப்பதாக. ஆசை நற்கருணை மன்றாட்டை இணைந்து ஜெபிக்கின்றோம். ஓ என் இயேசுவே, தூய்மை மிகு நற்கருணையில் நீர் பிரசன்னமாகி இருப்பதை நாம் நம்புகின்றோம். அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் இதயத்திலே பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கின்றேன். உம்மை நான் நற்கருணை அருள் அடையாளத்தில் பெற்றுக்கொள்ள இயலாத இத்தருணத்தில் புலன்களுக்குட்படா ஆன்மீக வடிவிலாவது நீர் எனக்குள் வந்தருளும். நீர் எனக்குள் வந்துள்ளீர் என்னும் நம்பிக்கையுடன் உம்மை மேவி என்னை முழுமையாக உம்முடன் இணைத்துக் கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். ஆமென். சிலுவையில் தொங்கியவர் தன் காயங்களோடு, தன் ரணங்களோடு, தன் இரத்தத்தோடு நம் உள்ளங்களிலும் வந்திருக்கின்றார் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு அந்த சிலுவையை நோக்கி நன்றி சொல்லி பாடுகின்றோம். என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். சிலுவை மரத்திலும் சீதைந்து அழிந்தாலும், சிலுவை மரத்திலும் சீதைந்து அழிந்தாலும், என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். இயேசுவே, எந்தன் இயேசுவே,
இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே. அன்பின் உருவே, அழகின் நிறைவே, ஆண்டவன் அருளின் திருமகனே. அன்பின் உருவே, அழகின் நிறைவே, ஆண்டவன் அருளின் திருமகனே. உலகம் அனைத்தும் உம்மிடம் ஈர்த்து உன்னத மீட்பினை தந்தாயே. உலகம் அனைத்தும் உம்மிடம் ஈர்த்து உன்னத மீட்பினை தந்தாயே. என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். பலமின்றி நடந்து சிலுவை சுமந்து புலன்களை மீட்க எழுந்தாயே. பலமின்றி நடந்து சிலுவை சுமந்து புலன்களை மீட்க எழுந்தாயே. உன்னையே தகனமாய் தரணிக்கு தந்து விண்ணையும் மண்ணையும் இணைத்தாயே. உன்னையே தகனமாய் தரணிக்கு தந்து விண்ணையும் மண்ணையும் இணைத்தாயே. என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். சிலுவை மரத்திலும் சீதைந்து அழிந்தாலும், சிலுவை மரத்திலும் சீதைந்து அழிந்தாலும், என்னை நீர் அன்பு செய்து எனக்காய் பலியானாய். இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே. இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீரே. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்குள்ளே, திருப்பலி இல்லாத இந்த நாளிலே இந்த திருச்சடங்கு மூலமாக திரு அவை நமக்கு சிலுவையின் ஆசிரை பெற்று தருகிறது. இறுதி ஆசிர் தரப்படுவதில்லை, சென்று வாருங்கள் என்று வழி அனுப்பப்படுவதில்லை. ஜெபத்தோடு திரு அவை நம்மை வழி அனுப்புகிறது.
பெரிய சனி, இதுவும் இல்லை அதுவும் இல்லாத, இறப்பும் இல்லை உயிர்ப்பும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையற்ற நிரந்தரமற்ற குழப்பமான நாள் பெரிய சனி. இதில் நுழைய போகிறோம். ஆண்டவர் பாதாளத்தில் இறங்கி எல்லா உயிர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் வாழ்வு கொடுப்பவர் உயிர்க்கப் போகிறார். எனவே இந்த அமைதியிலே நாம் செல்லுகின்றோம். திரு அவையை தான் கேட்கிறது. பேரமைதி, இறை அமைதி, புனித அமைதி, சேக்ரெட் சைலன்ஸ், கிரேட் சைலன்ஸ், டீப் சைலன்ஸ் என்று திரு அவை சொல்லுகிறது. இதற்கப்புறம் நாம் வேறு நிகழ்வுகளில் அதிகமாக சப்தமாக ஈடுபடாமல் ஆழ்நிலை அமைதியிலே உயிர்ப்புக்காக காத்திருப்போம். திரு அவை நம்மை வழி அனுப்புகின்றது. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆஸ்தி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.